ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஸ்டைல் மட்டன் குழம்பு பார்க்கலாமா? 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி. இந்த வெங்காயம் எதுக்கு நான் வதக்குறேன் அப்படின்னா, தேங்காய், அந்த மிளகு இதெல்லாம் வச்சு அரைக்கிறதுக்காக, மசாலா அரைக்கிறதுக்காக. அது அந்த மீடியம் சைஸ் ஒரே ஒரு ஆனியன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு சின்ன சைஸ் பிரியாணி இலை மொத்தமாக போட்டு பொரிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக வரணும். வந்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணுவேன். பாருங்கள், நல்லா வதங்கணும். எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு வெறும் ஆனியன் மட்டும் போட்டு கூட சமைப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு 4 வெங்காயம் அப்படின்னா 2 தக்காளி, 8 வெங்காயம் அப்படின்னா 4 தக்காளி. அதாவது வெங்காயத்தோட அளவுலேருந்து பாதி அளவு தக்காளி இருக்கணும். அப்போ தான் அது ஒரு தனி சுவை இருக்கும். இதில் இப்போ ஆனியன் இந்த அரைக்கிற மசாலா அரைக்கிறதுக்கு தேவை என்னென்ன தேவை அப்படின்னா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கசகசா, 10 மிளகு, 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை மொத்தமாக போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும்னு நினைக்கிறேன். அரை மூடி தேங்காய் தூவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். பார்த்து வதக்குங்க. இதுவும் அடி பிடிச்சிடக்கூடாது. அப்புறம் ஒரு மாதிரி அடி பிடிச்சிருச்சுன்னா அந்த ஸ்மெல் வந்துடும் அந்த அரைக்கிற மசாலாவில். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கலாம். என்னென்னா, முந்திரி பருப்பு ஒரு 5 இல்லை ஒரு 6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி இதோடு சேர்த்து வதக்கி அரைச்சி குழம்புல ஊற்றினாலும் குழம்பு செம்மையாக இருக்கும். ஆனால் என்கிட்ட இல்லைங்க முந்திரி பருப்பு. ஸோ இல்லாதனால நான் இப்படி செய்கிறேன். இருந்துச்சுன்னா இதோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதே மாதிரி சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, ஸோ நான் சின்ன வெங்காயம் சேர்க்கல. சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 6லேருந்து 8 சின்ன வெங்காயம், அதை மூடி தேங்காய் துருவல், அப்புறம் அந்த முந்திரி பருப்பு சொன்னால அதையும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால, அந்த ஆப்ஷன் இல்லாதனால ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமே நான் எடுத்து வதக்கி அரைக்க போகிறேன். நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்லா ஓரளவு பச்சை வடை போயிடுச்சா? ஸோ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சிடணும். அந்த பக்கம் ஆனியன் நல்லா வதக்கணும். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சா? இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டு சால்ட்டு லைட்டாக, தக்காளி நல்லா ஜூஸியாக வரணும்ல, ஸோ லைட்டாக சால்ட்டு போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா திரும்ப வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நான் மட்டன் கழுவும் போதே மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுனால மட்டனில் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணலை. நான் வெறும் மட்டன் மட்டும் தான் கழுவுவேன், அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ண மாட்டேன்னா மஞ்சத்தூள் அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இன்னமும் மஞ்சத்தூள் வேணும்னாலும் 1/2 ஸ்பூன் வேணும்னா போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா மஞ்சத்தூள் நிறைய போட்டால் மஞ்சத்தூள் வாடையாக இருக்கும். ஸோ அதான் சொல்கிறேன். அதுலேயே மஞ்சத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் லைட்டாக. ஸோ நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன மசாலா அப்படின்னா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கரெக்டாக 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். வீட்டிலே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருப்போம்ல, அது 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். மட்டன் மசாலா, ஆச்சி மட்டன் மசாலா 2 ஸ்பூன், ஒரே 1 ஸ்பூன் கரம் மசாலா. நான் மசாலா வகை யூஸ் பண்ணுறது ஆச்சி தான் யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். வீட்லேயும் அரைச்சும் யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ பட்டுன்னு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். நல்லா ஆனியன் மட்டன் நல்லா வதங்கணும். அதாவது அந்த மட்டனோட அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்தால் தான் செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த உப்பு, நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா ஆட் ஆகி இருக்கணும். அப்போது தான் சூப்பராக இருக்கும். ரெண்டுமே அந்த மசாலா மட்டனோடு சேர்ந்து இருக்கும்போது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அந்த நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த தேங்காய், அந்த சோம்பு, கசகசாலாம் அரைச்ச விழுதை இதில் ஊற்றிட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்குன்னு நிறைய சேர்த்தா தண்ணி ஆயிரும். தேவைக்கேற்ப தண்ணி சேர்க்கணும். ஏன்னா நான் 12 விசில் வைப்பேன், அப்போ தான் எனக்கு மட்டன் வேகும். ஸோ அதுக்கேற்ற தண்ணியை நான் ஊற்றிட்டு 12 விசில் வச்சு எடுத்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும். ஒரு சிலர் 4 விசில்லையே வெந்துடும் அப்படின்வாங்க, ஒரு சிலர் 6 விசிலில் வந்துடும் அப்படின்வாங்க. எனக்கு 12 விசில் வச்சதுக்கப்புறம் தாங்க வந்துச்சு. பாருங்கள், தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு நான் அப்புறம் இடையில நான் இப்போ டேஸ்ட்டு பார்த்தேன். என்னென்னா, காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா உப்பும் நம்ம கரெக்டாக போட்டால் தான் ரெண்டுமே சேரும், அந்த கறியோடு எல்லாமே ஒன்றா சேரும். காரம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு
விசில் போடக்கூடாது. குக்கர் மூடிட்டு அந்த ஏர் பார்த்திங்களா, நல்லா தெரியுது பார்த்தீங்களா வீடியோவில். அந்த ஏர் வந்த பிறகு விசில் போட்டுட்டு 12 விசில் எடுத்து வச்சு பார்த்தா செம்மையாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு மட்டன் குழம்பு. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து மட்டனும் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நான் எங்கள் வீட்டில் செஞ்சேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என் பொண்ணு சூப்பராக இருந்துச்சுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாலுங்க. சின்னவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, காரம் உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் திரும்பலாம் சால்ட்டு சேர்க்கவே இல்லை. அப்போ கரெக்டாக பார்த்து போட்டதே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சின்ன பொண்ணு நானும் பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளும் சொன்னான். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார எப்பவுமே பட்டுன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குன்னு. ஆனால் செம்மையாக ரொம்ப அப்படி பாராட்டி தள்ளிட்டாங்க நல்லா இருக்குன்னு. என் சின்னவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கறிலாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாருங்கள் கறி பாருங்கள் எப்படி வந்திருக்கு. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பாய்.